ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியோட டே 10 பூஜை. இன்னைக்கு தசமி திதி. ஒவ்வொரு நவராத்திரியுமே தசமியோட தான் நிறைவாகும். அது ஷாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரியில் விஜயதசமின்னு நம்ம கொண்டாடுவோம். இதில் வெறும் தசமி. இன்னைக்கு வராகி அம்பாளுக்கு மாலை சாத்தினேன். ஏன்னா இத்தனை நாள் சாத்த முடியல, பஞ்சமி இன்னைக்கலாம். அதனால இன்னைக்கு மாலை சாத்தி வெண்தாமரை ஆக்சுவலி ஒன்று தான் இருக்குன்னு நினச்சி திறந்தா 2 இருந்துச்சு. மகாலட்சுமி ஆட்டம் மறுபடியும் வச்சு அவளுக்கு அழகு பார்த்துருக்கேன். இன்னைக்கு நம்ம குட்டி வராகி அம்பாளுக்கு பூவாடை கிடையாது. 10வது நாள் தசமி அன்னைக்கு இந்த மாதிரி சர்வ அலங்காரத்தில் மகாராணி மாதிரி தான் அலங்காரம் பண்ணுவேன். இதுதான் வழக்கம். போன வருஷம் நம்ம இந்த அலங்காரம் பண்ணோமான்னு தெரியல. ஏன்னா அந்த நாள் நான் கோயம்புத்தூர் போயிட்டனால உங்கள் வீடியோஸில் நான் முதல் 2 நாள் பூஜையிலே நான் எடுத்து வச்சிருப்பேன். அதுதான் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேனே தவிர்த்து அத்தை வீட்டில் நான் அங்கே தான் போய் பண்ணேன். அதனால் இந்த அலங்காரங்கள் இங்கே பண்ணியிருக்க மாட்டேன். இன்னைக்கு அம்பாளுக்கு அரளிப்பூ மாலையும் பின்னாடி சாமந்தியும் மறிக்கொழுந்து வச்சு கட்டின மாலை பின்னாடி மறைஞ்சிருச்சு. அதனால அரளிப்பூவோட அம்பாள் இருக்கா. இந்த அபயவரதாஸ்தம் சிவபாலன்புரம் எனக்கு மீனாட்சி அம்பாளுக்கு செஞ்சு கொடுத்தது. அதை நான் வராகிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு காமாட்சி விளக்கு பூஜை செஞ்சு 3-4 வாரம் ஆயிடுச்சு. ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு எனக்கு. இப்படி ஏன் நம்ம பண்ணாம விட்டுட்டோம். ஆனா நிறைய ரீசன்ஸ். ஊருக்கு போயிட்டோம், வீடு ரெனோவேஷன், இன்னைக்கு எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லி அந்த விளக்குகள்லாம் கூட காணோம். நான் சரி புது விளக்கு ஏற்றிலாம்னு சொல்லி தான் 11 புதுசு தான் அது. பழைய விளக்கெல்லாம் இனிமேதான் அடுத்த வாரத்துக்கு அந்த பழைய விளக்குகள் வந்துடும். இன்னைக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு டேன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த நவராத்திரி அடுத்த 3 மாதம் சாரதா நவராத்திரி வெரி மெயின். ஆனால் இருந்தாலும் இந்த ஆஷாட நவராத்திரி இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நாள் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் நான் ரொம்ப நேரம் என்னால் பூஜை பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணுவேன் பூஜை. அதனால இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்காந்து காமாட்சி விரதம், வராகிக்கு 108 போட்டுருங்க எல்லாம் படிச்சது, பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நமக்கு அடுத்து பௌர்ணமி தான் விசேஷம். பௌர்ணமி இன்றைய அரசால் மீனாட்சியோட பௌர்ணமி அலங்காரத்துல பார்க்கலாம். இந்த மாசம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அம்பாள் கருணையால தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா நான் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஓகே பாய். ஆஷாட நவராத்திரி நல்லபடியா நம்ம வீட்டில் நிறைவாயிருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல பூஜை பண்ணதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியோ வராகி அந்த எங்கெங்கேயோ பூஜை பண்ணி அந்த பூஜையை சூப்பரா நடத்தி கொடுத்துட்டா. ஓகே, நம்ம இனிமே அடுத்து பௌர்ணமி அலங்காரத்துல பார்க்கலாம். ஓகே பாய் எவ்ரி ஒன்.